என் பிரியமான மகனே, என் அன்பான மகளே, இந்த வீடியோவை நீ கேட்கிற இந்த நேரம் சாதாரண நேரம் இல்லை. நீ சும்மா ஸ்க்ரோல் பண்ணி வந்ததல்ல. நான் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன். நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் எதுவும் மாறவே மாட்டேங்குது. நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் பதில் இல்ல. என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது. ஆனா நான் சொல்லுறேன், உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் கைகளில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. நீ இரவில் அழுத அந்த அமைதியான நிமிஷமும் எனக்கு தெரியும். நீ யாருக்கும் சொல்லாமல் தாங்கிக்கிட்டு அந்த வேதனை எனக்கு தெரியும். இன்று, ஆம் இன்று, ஒரு மாற்றத்தின் நாள். நீ பல மாதங்களாக சுமந்த பாரம் இன்று இலகுவாகும். நீ எதிர்பார்த்த கதவு இன்று திறக்கும். நீ நினைத்ததே இல்லை என்று நினைத்த இடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். நான் உன் தேவன். நான் தாமதிப்பதில்லை. நான் மறந்து விடுவதில்லை. நீ காத்திருக்கிறதற்கு காரணம் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை உயர்த்ததான். நீ உடைந்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனா உடைந்த விதைதான் முளைக்கும். அழுத்தப்பட்ட கல்லூரிதான் வைரம் ஆகும். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. நீ சொன்னாய், இயேசுவே, இன்னும் எவ்வளவு நாள்? நான் சொல்கிறேன், இதுதான் அந்த நாள். உன் வீட்டில் அமைதி வரப்போகிறது. கலக்கம் இருந்த இடத்தில் சமாதானம் வரப்போகிறது. சண்டை இருந்த இடத்தில் சிரிப்பு வரப்போகிறது. நீ வேலைக்காக காத்திருக்கிறாயா? ஒரு அழைப்பு வரும். நீ பணத்திற்காக திணறுகிறாயா? ஒரு வழி திறக்கும். நீ உடல் நலத்திற்காக பயப்படுகிறாயா? உன் உடலில் நான் என் கையை வைக்கிறேன். உன் இரத்தத்தில் இருந்து நோய் வெளியேறுகிறது. உன் உடல் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. நீ சொல்றாய், டாக்டர் ரிப்போர்ட் நல்லா இல்ல. ஆனா என் ரிப்போர்ட் வேற மாதிரி. என் தீர்ப்பு வேற மாதிரி. நான் சொல்லுறேன், நீ உயிரோட இருப்பாய். நீ சாட்சியாக இருப்பாய். நீ இந்த நாளை நினைவு கூர்ந்து சொல்வாய். அந்த வீடியோ கேட்கும்போதுதான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இன்று உன் குடும்பத்தில் இருந்த தலைமுறை சாபம் முறியும். நீ சந்திக்காத தவறுகளுக்காக நீ அனுபவித்த துன்பம் இங்கே முடிகிறது. நீ தனியா இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இப்போ இந்த குரலை கேட்கும்போது உன் மனசுக்குள் ஒரு சூடு ஓடுகிறது. ஒரு நம்பிக்கை மீண்டும் எழுகிறது. என் பிள்ளையே, நீ இன்னும் கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன் விசுவாசத்தின் சாட்சி. நீ முழுமையாக நம்பிக்கையில்லாம இருந்தாலும் சிறிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த சிறிய நம்பிக்கையே உன் அதிசயத்துக்கு போதும். நீயே உன்னை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் தகுதியில்லாதவன். நான் தவறு செய்தவன். ஆனா நான் உன்னை குறை சொல்ல வரல. நான் உன்னை எழுப்ப வரேன். உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இன்று நான் உன் கடந்த கால கதவுகளை மூடுகிறேன். புதிய கதவுகளை திறக்கிறேன். உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி வர முயற்சிப்பார்கள். ஆனா நீ அவர்களை தேட மாட்டாய். ஏன்னா நான் உனக்கு நல்லதை தயார் செய்திருக்கிறேன். உன் பணப்பிரச்சனை, அது தீர்க்கப்படாமல் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஆனா திடீரென ஒரு மாற்றம் வரும். ஒரு எதிர்பாராத வருமானம், ஒரு உதவி, ஒரு வாய்ப்பு. நீ கடன் பற்றி கவலைப்படுகிறாயா? நான் உனக்கு அறிவு தருவேன். வழி தருவேன். நீ வெளியே வருவாய். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிப்பார்கள். உன் மன அழுத்தம் குறையும். நீ இலகுவாக சிரிப்பாய். நீ ஒவ்வொரு நாளும் பயந்த அந்த விஷயம் இன்று உன்னை கண்டு பயப்படும். நான் உனக்கு தைரியம் தருகிறேன். நான் உனக்கு புதிய சக்தி தருகிறேன். உன் உள்ளம் குணமாகிறது. உன் மனம் அமைதியாகிறது. நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது துக்கக் கண்ணீர் இல்லை. அது விடுதலைக்கான கண்ணீர். இன்று உன் பெயர் சொர்க்கத்தில் அழைக்கப்படுகிறது. இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் அனுப்பு என்று. நீ ஒரு பெரிய சாட்சியாக மாறப்போகிறாய். இந்த மாதம் முடியும் முன் ஒரு நல்ல செய்தி. இந்த ஆண்டு முடியும் முன் ஒரு பெரிய மாற்றம். நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த நாள் முதல் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் கைகளில் செய்கிற வேலை வளரும். உன் வாயில் பேசும் வார்த்தை பலிக்கும். உன் பாதையில் நடக்கும் அடிகள் நிலைக்கும். உன் வீட்டில் சாபம் இல்லை, ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, சாட்சி. இன்று நீ எழுந்து நில். உன் தோள்களை நேராக வை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்மீது யாராவது கெட்ட வார்த்தை சொன்னார்களா? அது சக்தியற்றது. உன்மீது யாராவது தீங்கு நினைத்தார்களா? அது உன்னை தொடாது.